ஒருத்தர் கேட்டாரா, உங்கள் காலையில் உங்கள் வீட்டில் யாருப்பா சமைக்கிறது? என் மனைவி தான் காலையில் எழும்பி இட்லி சட்னி சாம்பார் பூரி உருளைக்கிழங்கு எல்லாம் செய்கிறாங்க. ஆமேன். ஏன்னா அவங்க வீட்டில் சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னாரா. ஆமேன். சரி, குழந்தைங்கள யார் ஸ்கூலுக்கு கூட்டி மாற்று? என் மனைவி தான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு ஷாம்பு வாங்கி கொடுத்துட்டுக்கிறேன். காலையில் பசங்களை குளிக்க வச்சு ட்ரெஸ் போட்டு ரெடி பண்ணி ஷூ எல்லாம் போட்டு பேகெல்லாம் மாட்டி அவங்க வண்டியில் எடுத்து போய் அவங்க தான் ஸ்கூலில் விட்டு வராங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னாரா. ஆமேன். அப்புறம் கேட்டாரா, சரி உங்கள் வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் யார் துவைக்கிறது? எங்கள் வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் வந்து என் மனைவி தான் துவைக்கிறாங்க. நான் பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூல் போயிடுவாங்க, நான் ஆஃபீஸ் போயிடுவேன். எல்லா துணி கிணி பெட்ஷீட்டு எல்லாத்தையும் என் மனைவி தான் துவைக்கிறாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னாரு. ஓ அப்படியா? சரி, வீடு வாசல்லாம் யார் பெருக்கி எல்லாம் வீடெல்லாம் பெருக்கிறது சுத்தம் பண்ணுறது அதெல்லாம் யார்? அதெல்லாம் வந்து துணியெல்லாம் துவைச்சி போட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீடு வாசல் எல்லாம் பெருக்கி குப்பை எல்லாத்தையும் எடுத்து அதை கொண்டு போய் தூரமாக போட்டு வீட்டை எப்பவுமே நீட்டாக வச்சுக்குவாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க அப்படின்னு. சரி, நைட்டு சாயங்காலம் என்ன பண்ணுவீங்க? சாயங்காலம் பசங்க வீட்டில் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்தவுடனே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு அந்த பசங்களை ஸ்கூலில் போய் கூட்டின்னு வந்து அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பசங்களுக்கு ஹோம் ஒர்க்கெல்லாம் எழுதி எல்லாத்தையும் படிக்க வைப்பாங்க எங்கள் மனைவி. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. அப்படியா? அப்போ எப்படி நைட்டு சாப்பாடு? பசங்களுக்கு ஹோம் ஒர்க் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க தான் நைட்டு டிஃபன் எல்லாம் செஞ்சு எங்களுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் அவங்க தான் ரெடி பண்ண. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. ஓ அப்படியா? சரி, சாப்பிட்ட பிறகு நாங்கள்லாம் போய் படுத்துருவோம். அவங்க மறுபடியும் பாத்திரத்தெல்லாம் கழுவி மறுநாளைக்கு தேவையான பசங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி எனக்கு சாப்பாடு எடுத்து மாதிரி டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கழுவி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க தான் எல்லாம் செய்கிறாங்க. ஏன்னா அவங்க சும்மா தானே இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிறாங்கன்றதுக்காக, வேலைக்கு போகலன்றதுக்காக சும்மா இருக்கிறாங்கன்னு ஏமாத்தியே அவங்கள வேலைக்காரி விட மோசமான அம்மாள் என்ன பண்ணுறாங்க? ஹலோ, அல்லேலூயா சொல்லுங்க. பேரு தான் என்னது? அர்த்தமில்லாத ஒரு வார்த்தை தான் சும்மா. சும்மாவுக்கு மீனிங் டிக்ஷனரிலே இல்லை. அல்லேலூயா சொல்ல மாட்டேனீங்களே. இந்த ஆள் ஏசி ஆஃபீஸு ஏசி ரூமில் சேரில் உட்காந்துக்கின்னு இப்படி திரும்பிக்கின்னு 11:30 மணிக்கான போய் டீ குடிச்சிக்கின்னு மறுபடியும் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கின்னு ஃபோன் பேசிக்கின்னு ஒர்க் பண்ணிக்கின்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கின்னு வசதியாக இருந்துட்டு வர்ற ஆள் இங்கே படுது இந்த அம்மா. ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லா வேலையும் வாங்கிட்டு வெளியே சொல்கிறது என்னது? வாழ்த்துங்க, மனைவி வாழ்த்துங்க, குடும்பத்தை வாழ்த்துங்க, பிள்ளைங்களை வாழ்த்துங்க.